ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். டார்கெட் 1, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம். 6th தமிழில் பார்த்தீங்கன்னா 6 இயல், 6th நியூ புக் தமிழில் 6 இயல் முடிக்கிற மாதிரி நம்ம ஒரு டார்கெட் 1ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அந்த டார்கெட் 1 முடித்தவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து 200 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து இது சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 200 கொஸ்டினுக்கான ஆன்சருக்கையும் பார்த்தீங்கன்னா வந்து டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா அதில் தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சருக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சு இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் சாட்டர்டே வரைக்கும் இந்த டெஸ்ட் எழுதலாம். சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு மார்க் என்ட்ரி, நான் இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அது வந்து கூகுள் ஃபார்ம் வடிவத்தில் இருக்கும். ஸோ அது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்கு ஃபீமேல் ஆர் மெயிலுன்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து 200க்கு இத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன்னு உங்கள் மார்க்கை நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். சரிங்களா? சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் கூட இல்லை, சனிக்கிழமை வந்து ஒரு ஈவினிங் 4 மணிக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க்கு க்ளோஸ் ஆகாது. பட் அதுக்கப்புறம் கொடுக்குறவங்களோட மார்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் வராது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை 4 மணியோட பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்கான இது க்ளோஸ் ஆகுது, மார்க் என்ட்ரிக்கான லிங்க் க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்துடும். எத்தனை பேர் இந்த டெஸ்ட் எழுதியிருக்கீங்களோ அத்தனை பேரோட ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் சனிக்கிழமைக்குள்ளே டெஸ்ட்டை எழுதி மார்க் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் என்ன படிக்கணுன்றதை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். இந்த வாரம் ஸ்கெடியூல் என்னன்னு சொல்லிட்டு டார்கெட் 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போன தடவை நைட்டு வச்சோம். ஸோ இந்த தடவை எப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூலை பற்றின ஒரு வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6th தமிழ் 6 இயல் முடிச்சிட்டோமா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7வது இயல் ஸ்டார்ட் ஆகும். 7வது இயலுக்கான நோட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துடும். காலையில் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கான லைவ் டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? லைவ் டெஸ்ட் இந்த வாரம் ஃபுல்லாமே காலையில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக டைம் கொடுக்குறனால. ஸோ லைவ் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அடுத்ததை படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறவங்களாம் நைட்டில் படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ காலையில் ஃபுல்லாக படிக்கலனாலும் நீங்கள் நைட்டில் படிச்சுட்டு காலையில் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் வச்சுக்கலாம். நைட்டு நான் மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளே 6th தமிழோட 7th இயல் நோட்ஸ் வந்து கொடுத்துருவேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை எப்படின்னா ஒரு 3 நாள் தான். 6th அதாவது 7th இயல், 8th இயல், 9th இயல் 3 இயல் தான் 6th இருக்குன்னு மீதி. அந்த 3 இயல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து 7th 1, 2, 3ன்னு சொல்லிட்டு 3 இயல் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் 6 இயல் சனிக்கிழமை வரைக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் எப்போ வச்சுருப்போம்னா ஒவ்வொரு 3 வீக்குக்கும் ஒவ்வொரு 3 வீக்குக்கும் ஒரு ரிவிஷன் வச்சுருப்போம். சரிங்களா? ஒவ்வொரு 3 வீக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 புக்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீக் பார்த்தீங்கன்னா 7th தமிழ் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்போ 6th 7th ரெண்டையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 6th 7th ரிவிஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி ஒவ்வொரு 3 வீக் முடிஞ்சதுனே ஒரு ரிவிஷன் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதினவங்க மார்க் என்ட்ரி பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.